ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராமன் கோயத்திலும் பேசுகிறேன். நம்ம சேனல் வந்து இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங் செய்யக்கூடிய பிகினர்ஸ்க்கான ஒரு சேனல். நம்ம சேனலில் மேத்தமேட்டிக்கல் முறையில் நம்ம என்எஸ்சி வெப்சைட்டில் கிடைக்கக்கூடிய லெவல்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து லெவல்ஸ் வந்துட்டுருக்கோம். அந்த ப்ரீமியம் லெவல்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேடு வந்து எடுத்து நம்ம ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேடு எடுத்தீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு ப்ராஃபிட் மட்டும்தான், நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஃபிபனாச்சியும் ப்ரைஸ் ஆக்ஷனும் வந்து நமக்கு தேவைன்னா நம்ம வந்து கம்பைன் பண்ணிப்போம். ஸோ அது அப்பப்போ மார்க்கெட்டோட ரேஞ்ச் வந்து கொஞ்சம் சைட்வேஸில் இருந்தாலும், இல்லைனா வந்து மார்க்கெட் வந்து வொலாட்டிலிட்டியாக இருக்குது அப்படின்னா, அப்போ வந்து எந்த இடத்துல வந்து பேஸ் வந்து நமக்கு வந்து ஸோ ரிவர்சல் ஆகும் அப்படின்றத பார்க்கறதுக்கு நம்ம வந்து ஃபிபனாச்சி வந்து கோல்டன் ரேஷியோவில் வந்து நம்ம எடுத்துப்போம். சரிங்களா? ஸோ நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் குரூப் இருக்குது, விருப்பம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு ஏதாவது டிமேட் அக்கௌண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா அதுலேயும் நீங்கள் வந்து இந்த லிங்கை பயன்படுத்தி ஓப்பன் பண்ணிக்கலாம் கைஸ். முக்கியமான விஷயம், நான் வந்து சிபில் ரிசர்வ் பர்சன் கிடையாது. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ் உங்களுக்கு வந்து பிகினர்ஸ்க்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஓன் அனலைஸ் பண்ணுங்கள். இல்லைனா சிபில் ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ். ஸோ நம்ம நேற்று போட்ட வீடியோ வந்து இங்கே பாருங்கள், டெலகிராமில் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் வந்து அந்த லெவல்ஸ். சரிங்களா? ஸோ நம்ம வந்து இந்த லெவல்ஸும் அப்டேட் பண்ணிவிட்டு, ஸோ முக்கியமான ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருக்கிறவங்க 23,900 இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அந்த வீடியோவை நான் வந்து போட்டுட்டு, உங்களுக்கு இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த போஸ்ட் நாளைக்கான அப்சைட் லெவல் என்ன அப்படின்றத நான் வந்து இங்கே போஸ்ட் பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்கள், ஒருவேளை மார்க்கெட் வந்து அப்சைடில் போகிறான் அப்படின்னா 23,920 சாரி 920 ஓகே ஃப்ளாட்டாக ஓப்பன் நேற்றைய க்ளோசிங் படி மேலே வந்து அப்படி போகிறோம் அப்படின்னா 900க்கு மேலே இருந்தால் நீங்கள் கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணுன்றதையும் தந்துருந்தேன். டார்கெட்டும் அதே மாதிரி 24,050 24,070 சொல்லியிருந்தேன். சரிங்களா? இது வந்து கால் சைடுக்கு. அதே மாதிரி டவுன் சைடு புட் சைடுக்கு போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெளிவாக தந்து இங்கே பாருங்கள், இதில் வந்து சார்ட் கேண்டில் எதுவுமே இருக்காது. இது வந்து நேற்றே நான் வந்து அப்லோட் பண்ணேன் ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில். இங்கே பாருங்கள், ஸோ மார்க்கெட் வந்து நேற்று வந்து முடிஞ்ச இடம் வந்து 23,872 சரிங்களா? 850 820 இருந்தான். சரிங்களா? இதுதான் முடிஞ்ச இடம். நான் டவுன் சைடில் என்ன சொல்லியிருந்தேன், 23,795 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் புட் ஆப்ஷனை பை பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கான டார்கெட் வந்து 23,646ன்னு சொல்லியிருந்தேன். இந்த லெவல் நல்லா நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, 23,646. சரி, நான் சொன்ன வேல்யூ வந்து எக்ஸாக்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் பாருங்கள், 23 பாருங்கள் ரைட் சைடில் பாருங்கள் 646 அப்படின்ற இந்த லெவலில் கரெக்டாக வந்து நான் கிளிக் பண்ணுற லெவலில் பாருங்கள். சரிங்களா? ரைட் சைடில் காட்டுறானா பிளாக் கலர் காலம் ப்ளஸ் சிம்பிளோட. ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து இந்த பின் பாரில் தான் வந்து கரெக்டாக ஓப்பன் ஆகிருப்போம். இந்த 149 பாயிண்ட் இந்த லெவல் வந்து நான் சொல்லியிருப்பேன், ஒருவேளை மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி ஸோ இந்த 23,795 பிரேக் பண்ணி கீழே வந்தானா உங்களுக்கு ஒரு 150 பாயிண்ட் கீழே வருவான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் மார்க்கெட் பாருங்கள், கேப் டவுன் ஓப்பன் ஆகி எக்ஸாக்டாக நம்மளோட அந்த பின் பாயிண்ட் 23,646 அந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு ரெக்கவரி அப் டு இது வரையும் ஹை வந்து வச்சுருப்போம் பாருங்கள். 23,762 வரையும் வந்துருப்பான். ஒரு 118 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து குயிக்காக வச்சுருப்பான். பாருங்கள், நான் டெலிட் பண்ணிட்டு திரும்ப வந்து ஹைட் வைக்கிறேன். ஸோ எக்ஸாக்டாக நம்ம சொன்ன லெவல்லேருந்து ஃபஸ்ட் கேண்டில்லே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சல் வந்து 119 பாயிண்ட் நம்ம தந்திருக்கான் பாருங்கள். ஸோ நம்மளோட இங்கே மார்க்கெட் வந்து நம்மளோட ஒன்ஸ் நம்ம சொல்கிற டார்கெட் லெவலில் வந்து ஒன்று கால் சைட்லேயோ புட் சைட்லேயோ வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகாமல் ஒன்று கேப் டவுனோ கேப் அப்பாக வரோம் அப்படின்னா, நான் ஒன்று அப் சைடில் போகிறோம், நம்ம டார்கெட் லெவலில் அப் சைடில் ஓப்பன் ஆகிறோம் அப்படின்னா அங்கேருந்து வந்து மார்க்கெட் வந்து டக்குன்னு ஒரு ரிவர்சல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க, நமக்கு ரிவர்சல் வரும். அதே மாதிரி கேப் டவுன் ஓப்பன் ஆகிறோம் அப்படின்னா டக்குன்னு ஒரு மொமெண்டம் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னா மொமெண்டம் வந்து மேலே வந்து ஃபஸ்ட் கண்டிலே வந்து மேலே போயிடுவோம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் யார் வந்து பேனிக் ஆகிறாங்களோ அதுக்கப்புறமேட்டு மார்க்கெட் வந்து ஸோ அந்த சைடில் வந்து மார்க்கெட் வந்து போயிடும். ஒன்று கால் செல்லர் பயப்படுறாங்களா இல்லை புட் செல்லர் பயப்படுறாங்களா அப்படின்றது நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். சரிங்களா? ஸோ எவ்வளோ அக்யூரேட்டாக நம்மளோட லெவலில் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிருக்கான்றதை பாருங்கள். ஸோ சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து மார்க்கெட் கீழே ஃபால் ஆகிற மாதிரி வந்தால் நம்ம வரைஞ்ச அந்த ஒவ்வொரு லெவலுமே வந்து சப்போர்ட் லெவல் தான். இந்த லெவல் 626ன்ற லெவலை உடச்சி கீழே போனால் ஸ்ட்ராங்காக போனால் 590 நான் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து 23,606 ரிவர்சல் ஆகிட்டான். ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் இன்ச் பை இன்ச்சஸாக மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள்,
ஸோ மார்க்கெட் வந்து 23,720க்கு மேலே தான் காலை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டேன். சரிங்களா? மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆன ஒரு 20 நிமிஷத்தில் 21 நிமிஷத்தில் நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். இது வந்து 7:11ன்றது குவைத் நேரப்படி. ஸோ இங்கே வந்து 6:45 காலையில் வந்து 6:45க்கு இங்கே குவைத் டைமுக்கு மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். இந்தியா டைமுக்கு 9:15 சரிங்களா? ஒரு 2.5 மணி நேரம் வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா அப்படின்றத வித்தின் 1 மினிட்ல அதுக்கப்புறம் இந்த மெசேஜ் போட்டு அடுத்த நிமிஷத்தில் 626, 653, 646 ஸோ இந்த லெவல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியான்னு சொல்லிட்டேன். இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் வந்து அவன் வந்து 590 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் 590 பிரேக் பண்ணால் மட்டும்தான் 23,500 PSI லெவலும் 23,484ன்றது வைட் ரேஞ்ச் வரைக்கும் போவான்றதை சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ரிமெம்பர் இது வந்து சப்போர்ட் ஏரியா அப்படின்றத 23,646 வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த ஃபஸ்ட் கேண்டில்லே சப்போர்ட் எடுத்து திரும்ப மார்க்கெட் வந்து ஒரு 118 பாயிண்ட் வந்து மேலே போயிட்டான்றதை சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இன்கேஸ் டுக் சப்போர்ட் இந்த 646ன்ற லெவலில் சப்போர்ட் எடுத்துட்டான்னா இங்கே பாருங்கள், இன்கேஸ் டுக் சப்போர்ட் அண்ட் ட்ரை டு மூவ் அப்சைட் டு ஃபில் த கேப் ஏரியா அப்படின்றதையும் நான் தெளிவாக சொல்லிட்டேன். எப்போது 800 பாயிண்ட்டுக்கு வந்து கீழே, அதாவது 646ல் இருக்கான் அப்படின்னா அங்கே இருக்கும்போது ஒரு 10 ஃபஸ்ட் கேண்டிலே 5 நிமிஷம், ஸோ 15லேருந்து 20 நிமிஷம் செகண்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா அவன் கீழே ஃபாலோ ஆகிட்டு இருக்கான். மார்க்கெட் வந்து கீழே போயிட்டுருக்கான், டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கான். பட் நான் உங்களுக்கு வந்து 7, 7.15 இந்த இடத்துக்கிட்ட இருக்கும்போதே சொல்லிட்டேன். 7.15ன்னு பார்க்கும்போது கூட மார்க்கெட் வந்து லோவுக்கு வச்சுருக்கான். 23,631 இருக்கான். நான் உங்களுக்கு வந்து எப்போ சொல்லியிருக்கேன் அது 7:16 சரிங்களா? ஸோ கரெக்டாக இந்த 3வது 15 மினிட்ஸ் கேண்டலில் இந்த இடத்துல நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதாவது 630ல் இருக்கும்போதே நான் சொல்லிட்டேன் மார்க்கெட் வந்து கேப் ஃபில் பண்ண மேலே போவான்றதை சொல்லிட்டேன். கால் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்றதை இன்டைரக்ட் மெசேஜாக அதோட சொல்லிட்டேன். இன்கேஸ் அவன் சப்போர்ட் எடுத்தா அப்படின்றத. அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம சொல்லக்கூடிய இந்த இதை வந்து லெவல்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்த மெசேஜஸை படித்து பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து மார்க்கெட் கேண்டில்ஸை பார்க்கணுமோ எதை பார்க்கணுமோ அவசியம் இல்லைங்க. பாருங்கள், நான் சொன்னதுக்கப்புறம் அந்த லெவல்ஸை பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக வந்து சப்போர்ட் எடுத்துருக்கான் பாருங்கள். ஸோ அதை முடித்த உடனே அடுத்த மெசேஜ் நான் என்ன போட்டிருக்கேன்னா, அடுத்த ஒரு அரை மணி நேரம் 40 நிமிஷம் கழித்து போட்டிருக்கேன். 23,677 அபவ் ஃபோக்கஸ் சிஇ அப்படின்றத சொல்லிட்டேன். ஸோ 8:52 குவைத் நேரப்படி சரிங்களா? ஸோ 677 பிரேக் பண்ணான்னா காலை ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்சைடில் வந்து 690, 720 இம்பார்ட்டன்ட் லெவல். இந்த லெவலில் வந்து மார்க்கெட் வந்து டிசைட் பண்ணுவான்றதை சொல்லியிருந்தேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 677, 690, 720. ஸோ அதுதான் இந்த இடம் சரிங்களா? 677 ட்ரா பண்ணி காட்டுறேன். 677. ஸோ இங்கே வரைகிற இந்த ஒரு லெவலு இது வந்து ப்ளூவில் போடுறேன் சரிங்களா? 677, அதுக்கப்புறம் 690, 720. 690, 720. 690, 720. பாருங்கள், இந்த 3 லெவல் கேண்டிலுமே நம்ம ப்ளூ லைன் வரைஞ்சிருக்கோம்ல, இந்த ப்ளூ லைனு. ஸோ இது வந்து இங்கே நான் வந்து உங்களுக்கு டெலகிராமில் மெசேஜ் பண்ணிட்டேன். 8:52 குவைத் நேரப்படி சரிங்களா? ஒன்ஸ் சஸ்டெயின் ஆச்சுன்னா அந்த அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து போயிடுவோம் அப்படின்றத கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டேன். இங்கே பாருங்கள், அதுக்கு கீழே மெசேஜ் போட்டேன். ஒன்ஸ் சஸ்டெயின்டு பூம் பூம் கேப் ஃபில்லிங் அப்சைடுன்றதை 8:53க்கு சொல்லிட்டேன். இந்த ஒரு மெசேஜ் போட்டு ஒரு நிமிஷத்துலேயே இந்த மெசேஜும் சொல்லிட்டேன். ஃபோக்கஸ் பண்ணுங்கள் 23,500, 23,600 கால் ஆப்ஷனாக ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு 8:54 சரிங்களா? நீங்கள் 9 மணி வச்சுக்கிட்டா கூட நம்ம ஊர் டைமுக்கு 11:30 மணி. ஸோ 11:20 அந்த டயத்தில் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் சரிங்களா? அதே மாதிரி கம்பேர் பண்ணுங்கள் புட் ஆப்ஷனில் 23,700, 23,800 புட் ஆப்ஷனும் வீக் ஆகிறாங்களான்றதை செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். அன்ஏபிள் டு ரீச்சிங் 23,678 அபவ் அகெயின் ஸ்டார்ட் ஃபாலிங். அதாவது அந்த 678க்கு மேலே அவனால் சஸ்டெயின் பண்ண முடியல அப்படின்னா, ரீச் பண்ண முடியலன்னா அவன் திரும்ப புட் சைடில் வந்து மார்க்கெட் போயிடுவான் அப்படின்றதையும் சொல்லிட்டேன். தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பு சொல்லியிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு சரிங்களா?
ஸோ அதாவது 640லேருந்து 675 ஜோன் வந்து நோ ட்ரேடிங் ஜோனு. எய்தர் பிரேக்கிங் அப் ஃபோக்கஸ் சி, அதாவது இந்த 675 பிரேக்கப் பண்ணால் மேலே ஃபோக்கஸ் பண்ணணும் கால் சைடு. இதுவே 640 உடைச்சான் அப்படின்னா புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், 640 உடைச்சதுக்கப்புறமும் நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், 640லேருந்து ஸோ உங்களுக்கு இது ஒரு 30 பாயிண்ட் கிடச்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் நிஃப்டியில் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மொமெண்டம் கேப்சர் பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட். நீங்கள் பாருங்கள், நம்ம தரக்கூடிய லெவல்ஸு மெசேஜஸை பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கனாலே நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும் ஈஸியாக. ஸோ நான் சொன்னதுக்கப்புறம் பாருங்கள், ஈஸியாக வந்து ஒரு 30 பாயிண்ட் கிடச்சிருக்குன்றதையும் நான் வந்து தெளிவாக உங்களுக்கு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 23,675 ஆக்ட் ஆஸ் ஏ சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டேன். நீங்கள் வந்து 675 கீழே வந்து எஸ்எல் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஃபோக்கஸ் சின்றதை சொல்லிட்டேன். டார்கெட் வந்து 730லேருந்து 765, அதுக்கு மேலே போனோன்னா 773, 792, 810ன்னு போட்டிருக்கேன். 9, 28, 9, 10, 11, 12 நம்ம டைமுக்கு ஷார்ப்பாக 12 மணிக்கெலாம் அந்த மெசேஜை சொல்லிட்டேன். மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் எங்கே போயிருக்கான் பாருங்கள், பூம். ஸோ எக்ஸாக்டாக நம்ம சொன்ன லெவல்லேருந்து 765 மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். சாரி, 675, 765 675லேருந்து இப்போ வந்து போடுங்கம்மா மார்க்கிங். ஸோ இந்த 675லேருந்து மார்க்கெட்டு நம்ம சொன்ன 810ன்ற லெவல் நம்ம சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து 810 ஃபஸ்ட்டு வந்து இந்த 810 வந்து அவன் தொடவே இல்லை. அதாவது இந்த கேண்டில் வரைக்கும் நான் ஸ்பைஸ் பண்ணிடுறேன், எக்ஸாக்டாக இது வரைக்கும், அதாவது இந்த 10.15. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 810 வந்து தொடலை, 808 வரைக்கும் தான் போயிருந்தான். 2 பாயிண்ட் தான் வந்து நம்மளோட டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணாமல் அவன் வந்து மிஸ் ஆகிருந்தான். கிட்டத்தட்ட நமக்கு அது வரைக்கும் என்னாச்சு, 675லேருந்து 133 பாயிண்ட் நமக்கு வந்து ப்ராஃபிட். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் ஆக்கிட்டு இந்த மேலே வந்து இந்த டார்கெட்டை வந்து மேலே போகலாம். ப்ரீவியஸ் எஸ்டர்டே லோவுக்கு மேலே வந்து லோவை போய் டச் பண்ணி அதுக்கு மேலே போகணும், எஸ்டர்டே க்ளோசிங் போகணும். அதுதான் வந்து லாஜிக். அதே மாதிரி எஸ்டர்டே க்ளோஸ்க்கு போனான் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எஸ்டர்டே ஹையை போய் அவன் டச் பண்ணணும். இதுதான் வந்து லாஜிக். இந்த மாதிரி அவன் கால் சைடில் மேலே போகணும் அப்படின்னா புட் ஆப்ஷன் வீக்காக இருக்கணும். யார்? 23,800. இப்போ 23,800 புட் ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்க்கலாங்களா? இங்கே பாருங்கள். ஸோ 23,800 புட் ஆப்ஷனு ப்ரீவியஸ் க்ளோஸை பிரேக் பண்ணவே இல்லை, பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வைக்கல. ஸோ இதன் காரணமாக தான் மார்க்கெட் வந்து 23,822க்கு அப்புறம் மார்க்கெட் கீழே விழுந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 767 வந்தது காரணம் இதுதான். இவன் வந்து அவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து கால் சைடில் மொமெண்டம் எடுத்து மேலே போனதுக்கு இவன் வந்து வீக்காக இருக்கணும். ப்ரீவியஸ் க்ளோஸை பிரேக் பண்ணி இந்த நம்மளோட ஸ்டாப் லாஸ் என்ட்ரியை பிரேக் பண்ணியிருக்கணும். பிரேக் பண்ணியிருந்தானா இவன் வீக்காக இருப்பான். வீக்காக இருந்தானா ஃபர்தராக இவன் எங்கே வந்திருக்கணும், இந்த லெவலை நோக்கி கீழே வந்திருக்கணும். ஸோ இந்த லோவை நோக்கி கீழே வந்திருக்கணும். அதுக்கும் கீழே வந்து இன்னும் ரொம்ப வீக் ஆகணும்னா இந்த லெவல் வரையும் வந்திருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இதை பிரேக் பண்ணாத காரணனால இவன் வீக் ஆகலை அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் மார்க்கெட் வந்து 800க்கு மேலே கால் சைடில் வந்து நிஃப்டி வந்து ஸ்பாட் வந்து க்ளோஸ் ஆகலை. சரிங்களா? அதே மாதிரி 700 புட் ஆப்ஷன் பாருங்கள். ஸோ இந்த 700 சாரி 900. ஸோ ஐடிஎம் ஸ்ட்ரைக்கில் இருந்த இந்த 900 புட் ஆப்ஷனில் பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு. ஸோ இவங்களும் வந்து மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆனதுனால நம்மளோட டார்கெட்டுக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்காங்க. ஓப்பன் ஆகிட்டு நல்ல ஒரு மொமெண்டம் அப்சைடு தந்திருக்காங்க. ஸோ ஐடிஎம் ஸ்ட்ரைக்கையே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மூவ் வந்து ஃபாஸ்ட்டாக கிடைச்சிரும் உங்களுக்கு. சரிங்களா? ஒரு 102 பாயிண்ட் நம்மளோட டார்கெட்டுக்கு மேலே இருக்கான். இது வந்து உங்களுக்கு கேப்சர் பண்ண நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து ஐடிஎம் ஸ்ட்ரைக்கில் நீங்கள் எந்த இடத்துல பை பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். பிகினர்ஸாக இருக்கவங்க இந்த மாதிரி வந்து ஐடிஎம் ஸ்ட்ரைக்கில் போய் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து என்ட்ரி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ட்ரி வந்து இங்கே தந்துட்டு திரும்ப கீழே வந்திருக்கான். ஸோ இந்த மாதிரி என்ட்ரி கேப்சர் பண்ணோன்னா ஐடிஎம் ஸ்ட்ரைக்கில் அது வந்து கொஞ்சம் நாளாகும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். சரிங்களா? ஸோ அது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் அங்கேருந்து திரும்ப ரிவர்ஸலாக கீழே விழுந்தவன் எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1 மணி போல் நம்ம ஒரு டைமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு பிரேக் ஈவன் பாயிண்ட்டு அதுலேருந்து 159லேருந்து நம்மளோட டார்கெட்டான 201 வந்து அச்சீவ் பண்ணியிருப்பான்.
ஒரு 43 பாயிண்ட் வந்து ஐடிஎம் ஸ்ட்ரைக்கில் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். இதே மாதிரி 24,000 புட் ஆப்ஷனில் நமக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலேயே இருந்தால் அந்த மொமெண்டம் வந்து நம்ம வந்து கேப்சர் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. ஓகே, எனவே அது விடுங்க. 700க்கு போகலாம். ஸோ 700 புட் ஆப்ஷன் பாருங்க. ஸோ அவனும் என்ன பண்ணியிருக்கான், மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸை கட் பண்ணி கீழே விழுகவே இல்லை. சரிங்களா? 700 புட் ஆப்ஷனும் வீக் ஆகலை. ஸோ மார்க்கெட் வந்து 700க்கு மேலே முடிஞ்சிருந்தாங்கன்னா 23,767 முடிஞ்சிருந்தாலுமே இங்கே பாருங்கள். ஸோ 700 புட் ஆப்ஷன் அவனும் இன்னும் ப்ரீவியஸ் க்ளோஸை கட் பண்ணவே இல்லை. பட் லாஜிக் படி அவனுக்கு என்ன போயிருக்காங்க, ஸ்டாப் லாஸ் என்ட்ரிலேருந்து எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்து அக்யூரேட்டாக எடுத்துருக்கான் பாருங்க. ஸோ இதுதான் நம்மளோட லெவல்ஸோட அக்யூரசி கைஸ். இங்கே பாருங்க, ஸ்டாப் லாஸ் என்ட்ரியில் ஒரு சில ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் கிடைப்பாங்க. ஏன்னா வந்து ஓடிஎம் ஸ்ட்ரைக்காக இருக்கிறவங்க டக்குன்னு வந்து அட் த மணியாக மாறும்போது இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து இந்த லெவலில் வந்து நமக்கு வந்து என்ட்ரி கிடைக்கும். இது தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன், பிகினர்ஸ் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இந்த 102, அதாவது ஓடிஎம்மாக இருக்கவன் அட் த மணியாக வரணும், அட் த மணியாக இருக்கிறவன் இந்த மணி ஆகணும். இதுதான் வந்து லாஜிக். ஸோ இதே மாதிரி ஆப்போசிட் சைடில் என்ன நடக்குதுன்னா, இந்த மணியாக இருக்கிறவன் அட் த மணியாக வரணும், அட் த மணியாக இருக்கிறவன் ஓடிஎம்மாக மாறணும். ஸோ இப்படி நடக்குதான்றதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் மார்க்கெட்டோட டைரக்ஷனாக புரிஞ்சுக்க முடியும் கைஸ். சரிங்களா? ஸோ எவ்வளோ அக்யூரேட்டாக வந்து நம்மளோட எஸ்எல் என்ட்ரிலேருந்து பிஇபி என்ட்ரி ஃபஸ்ட்டு வந்து டச் பண்ணிட்டான் 45 பாயிண்ட்டு. அதுக்கு மேலே போக ட்ரை பண்ணி அடுத்த பிஇபி லெவலை நோக்கி இவன் போகணும். இதுதான் லாஜிக். புட் ஆப்ஷன் இன்னும் ஃபர்தராக மார்க்கெட் கீழே வந்து 646லேருந்து அவன் கீழே விழுந்து 500 நோக்கி போயிருக்கணும். அப்படின்னா என்ன நடந்திருக்கணும் சந்தையில், இவன் வந்து இந்த லெவலை தக்க வச்சிருக்கணும். 23,700 புட் ஆப்ஷனு 197 ரூபான்ற அந்த விலையை தக்க வச்சிருக்கணும். தக்க வச்சிருந்தானா இவனோட அடுத்த டார்கெட் என்னது, 700க்கு 197க்கு அப்புறம் 233. ஸோ அந்த 233 நீங்கள் ட்ரா பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து R1. ஸோ இவன் வந்து ஃபஸ்ட்டு பேசிக்காகவே ஒரு பிஇபி தான் அச்சீவ் பண்ணான். அடுத்த பிஇபியை நோக்கி அவன் போகவே இல்லை. சரிங்களா? ஸோ அப்படின்றப்பவே இவன் வந்து புட் சைடில் வந்து இவன் நான் தயாராக இல்லை, புட் ஆப்ஷனை மார்க்கெட்டை வந்து இன்னும் ஃபர்தராக கீழே கொண்டு போகிறதுக்கு அப்படின்றத இவன் தெளிவாக சொல்லிட்டான். இன்டைரக்டாக இங்கே காமிச்சிட்டான் இவன் நான் மேலே போக தயாராக இல்லைன்னு. ஸோ இங்கேருந்து அப்போது இவன் வீக் ஆகிறான், இந்த புட் ஆப்ஷன் வீக் ஆகிறான், கால் சைடில் ஸ்ட்ராங் ஆகிறான் அப்படின்றத 10:15 மணிக்கு அவன் தெளிவாக, அதாவது 10 மணிக்கே சொல்லிட்டான். இதுதான் காரணம். மார்க்கெட் வந்து கால் சைடில் மூவ் ஆனதுக்கும் புட் சைடில் வந்து மார்க்கெட் ஃபர்தராக கீழே விழாமல் போனதுக்கும் இதுதான் காரணம். இங்கே பாருங்கள், அதே மாதிரி 23,600 கால் ஆப்ஷனு எவ்வளோ அழகாக ஜென்யூனாக நம்மளோட லெவலில் வந்து ஃபஸ்ட்டு பிரேக் ஈவன் பாயிண்ட்லேயே வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆன இடத்துலேருந்து திரும்ப மேலே போய் பிரேக் ஈவன் பாயிண்ட்டை டச் பண்ணி அங்கே வந்து சஸ்டெயின் பண்ண முடியாமல் கீழே வரான். அடுத்து நம்மளோட இன்னொரு பிரேக் ஈவன் பாயிண்ட் லெவல்லேருந்து அவன் வந்து எஸ்எல்லை நோக்கி போயிருந்தான். அப்படின்னா இந்த 600 கால் ஆப்ஷன் வீக்காக இருந்தானா மார்க்கெட் வந்து இந்த 600லேருந்து 500 நோக்கி கீழே போயிருப்பான். புரியுதுங்களா? ஸோ இந்த 600லேருந்து இங்கேருந்து மார்க்கெட் வந்து திரும்ப இப்படி வந்து கீழே வந்திருப்பான். ஸோ இப்படி விழாமல் போனதுக்கு காரணம் என்னன்னா இதுதான் காரணம். ஸோ இந்த கால் ஆப்ஷனும் இவன் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே ரிவர்சல் ஆகிட்டான். இவன் வந்து வீக் ஆகிருக்கணும். அதாவது லாஜிக் படி என்னென்னா, ஒருத்தன் ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து கீழே, அதாவது எஸ்டர்டே க்ளோஸ்லேருந்து, அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து கீழே ஓப்பன் ஆகிறவன் என்ன பண்ணணும், பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு பிரேக் பண்ணி கீழே வரணும். அதையும் பிரேக் பண்ணவன் அடுத்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டு, அதையும் பிரேக் பண்ணால் ஸ்டாப் லாஸ் என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் என்ட்ரியை பிரேக் பண்ணால் அவன் எங்கே போகணும், பாட்டம் என்ட்ரி. ஸோ பாட்டம் என்ட்ரி 23,600க்கு என்ன இருக்குது, ஸோ 23 ரூபா. அதுக்கு முன்னாடியே ஒரு 60 ரூபான்ற ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த 60 ரூபா வந்து ஒரு சப்போர்ட்டு. இந்த 60 ரூபா உடச்சி கீழே விழுகிறான் அப்படின்னா அவன் 23 நோக்கி போவான். சரிங்களா? இந்த 60 இங்கே ட்ராப் பண்ணுங்க. ஸோ இது வந்து S1 வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இவன் இதை நோக்கி கீழே வரல, இன்னொன்று இந்த எஸ்எல் நோக்கி கீழே வரல. இந்த லாஜிக் படி இந்த லாஜிக் இங்கே மிஸ் ஆகுதுனாலே இவன் இங்கே ரிவர்சல் ஆக போகிறான், ஸ்ட்ராங் ஆக போகிறான், சஸ்டெயின் ஆக போகிறான்றது ஒரு இன்டைரக்ட் மெசேஜ். 23,600. சரிங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் மார்க்கெட் வந்து கம்பேர் பண்ணுங்க கைஸ்.
ஸோ கம்பேர் பண்ண நீங்கள் கற்றுக்க முடியும். நம்ம தெளிவாக லெவல்ஸ் வந்துட்டுருக்கோம். அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி 23,500 23,600 ஃபோக்கஸ் பண்ணுங்கன்றதை தெளிவாக சொல்லியிருந்தோம் கால் ஆப்ஷனில். இங்கே பாருங்கள் ஃபோக்கஸ். ஸோ 8:54க்கு இங்கே குவைத் படி சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள் ஒரு 11:30 மணிக்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே 11:30க்குலாம் அவன் என்ன பண்ணிட்டான், பிரேக் இன் பாயிண்ட்லேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டான். ஸோ எனக்கு இங்கே 9 மணினா 10, 11, 11:30 2.5 மணி நேரம் வித்தியாசம். சரிங்களா? ஸோ அந்த 11:30லேருந்து 11:20 அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் 11:15லேயே வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறத நம்ம வந்து தெளிவாக சொல்லிட்டோம். மார்க்கெட் வந்து கால் ஆப்ஷன் சைடில் போக போகிறோம். நீங்கள் கால் ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணுங்கள், ஃபோக்கஸ் பண்ணுங்கன்றதை டெலகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தேன். சரிங்களா? ஸோ அதன்படியே மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மூவ். ஸோ இந்த பிஇபி படி பார்த்தீங்க அப்படின்னாலே, அதாவது இந்த பிஇபியில் அவன் சப்போர்ட் எடுத்துருக்கணும். என்னென்னா அதை போய் டச் பண்ணவே இல்லை. அதுக்கு முன்னாடி 211 நம்ம லெவல். மார்க்கெட் இன்றைக்கி போன இடம் பார்த்தீங்கன்னா 216 தான். ஸோ அதனால் நான் வந்து இந்த செகண்ட் பிஇபி தான் வந்து நமக்கு கிடைச்ச என்ட்ரியாக நாங்கள் காட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த என்ட்ரிலேருந்து அவன் போயிருக்க இடம் பாருங்கள், ப்ரீவியஸ் க்ளோஸை நோக்கி அவன் மேலே போயிருக்கணும். அதாவது டார்கெட் 1 அச்சீவ் பண்ணவன் கால் ஆப்ஷனில், அதுவும் ஐடிஎம் ஸ்ட்ரைக்கு, ஐடிஎம். ஸோ 23,500 ஐடிஎம் கால் ஆப்ஷனு மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு கன்சாலிடேஷன் ஆகி திரும்ப ரிவர்சல் ஆகும்போது இவன் வந்து T1லேருந்து T2 நோக்கி, அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸை நோக்கி மேலே வந்திருந்தானா இவன் ஃபர்தராக எங்கே போயிருக்கணும், இதுக்கு முன்னாடி நாளோட ஹையை நோக்கி போகணும். பட் அது நடந்திருக்கா? நடக்கலை. இவன் ஏன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் வேல்யூ இந்த லெவல் வரைக்குமே அவன் போகலை. அவன் தெரியுதுங்களா? அவன் T1லேருந்து T2 நோக்கி போகல. ஸோ அதாவது R1லேருந்து R2 நோக்கி போகலை அப்படின்றப்போ, ஸோ இவன் ஸ்ட்ராங்காக இல்லை இந்த இடத்துல அப்படின்றத தெரிஞ்சிடுச்சு. சரிங்களா? ஸோ இந்த 12 மணிக்கெலாம் வந்து மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் திரும்பவும் புட் ஆப்ஷன் சைடில் வந்து மொமெண்டம் தந்தது. காரணம் என்னென்னா இந்த ஐடிஎம் ஸ்ட்ரைக் வந்து ஃபர்தராக டார்கெட் 1லேருந்து டார்கெட் 2 நோக்கி போகலை. தெரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி 23,700 கால் ஆப்ஷனும் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஸோ என்ன நடந்திருக்குன்னா இவன் அக்யூரேட்டாக நம்ம எஸ்எல் என்ட்ரிலேருந்து எடுத்து பிரேக் இன் பாயிண்ட்லேருந்து செகண்ட் பிரேக் இன் பாயிண்ட். ஆனால் இவன் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய டார்கெட் 1 ஈக்குவல் டு ப்ரீவியஸ் க்ளோஸ் ரெண்டுமே வந்து ஒரே டார்கெட் தான். சரிங்களா? ஸோ ஒரே வேல்யூ தான். இவன் என்ன பண்ணியிருக்கான், பிரேக் இன் பாயிண்ட்லேருந்து ஃபர்தராக மேலே போகாமல் சைட்வேஸில் வந்து இந்த பிரேக் இன் பாயிண்ட் மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் இவன் கொஞ்சம் தடுமாறினது காரணத்தினால மார்க்கெட் வந்து புட் ஆப்ஷன் சைடில் கீழே போயிட்டான். அதாவது புட் ஆப்ஷன் சைடில் ஐடிஎம் ஸ்ட்ரைக்ஸ் எதுவுமே அவங்களோட ப்ரீவியஸ் க்ளோஸை பிரேக் பண்ணலை, அது ஒரு காரணம். இன்னொன்று கால் ஆப்ஷன் சைடில் ஐடிஎம் ஸ்ட்ரைக்காக இருந்த 500 வந்து 500, 600 அவங்களாம் வந்து ஒரு டார்கெட்லேருந்து அடுத்த டார்கெட்டை நோக்கி மேலே போகலை. இதன் காரணமாக தான் மார்க்கெட் வந்து இன்றைக்கி 800க்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியாமல் போச்சு. இல்லைனா வந்து நல்ல ஒரு ரேலி வந்து அப் சைடில் போயிருப்பாங்க. சரிங்களா? நமக்கு இன்னும் ஒரு 100 பாயிண்ட் வந்து நல்லா வந்து கிடச்சிருக்கும். ஓகே கைஸ், ஐ ஹோப் என்னோட லெவல்ஸ் அண்ட் அக்யூரசி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்த எல்லாரும் கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். கைஸ், நான் வந்து டெலகிராம் குரூப்பில் ஒரு வருத்தமான பதிவிட்டேன். எனக்கு வந்து என்னென்னா, இவ்வளோ தூரம் நான் வந்து லைவில் வந்து டியூட்டியில் இருக்கும்போதுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ மெசேஜஸ் போட்டுட்ருக்கேன். இங்கே பாருங்கள். ஸோ யாராவது ஏதாவது ஃபீட்பேக் தரீங்களா? எல்லாமே பார்க்குறீங்க, டபுள் டிக் பண்ணுறீங்க. என்னோட பெய்டு மெம்பர்ஷிப் அது செப்பரேட்டாக எனக்கு வந்து குரூப்பில் மெசேஜ் வரும். பட் இந்த ஃப்ரீ டெலகிராம் குரூப்புன்னு நான் சொல்லியிருக்கேன். இது யாருக்கு? பிகினர்ஸ்க்கு. ஸோ இந்த ஃப்ரீ குரூப்பில் இருக்கவங்க நீங்கள் வந்து இதில் வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது ஃபீட்பேக் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் நிறைய வரும். திரும்ப வீடியோ போடணும், நிறைய வீடியோஸ் வந்து பிகினர்ஸ்க்கு ரீச் ஆகணும், அவங்க விருப்பப்படுறாங்க அப்படின்னு நினைப்பேன். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக அமைதியாக இருந்தீங்கன்னா, ஊமை மாதிரி இருந்தீங்கன்னா, நான் மட்டுமே பேசிகிட்டு இருந்தால் செவிடங்க அதில் சங்குதுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ எனக்கு நீங்கள் ஃபீட்பேக் தர மாதிரி இருந்தால் நான் இந்த குரூப்பை வச்சுருக்கேன். அப்படி இல்லைனா வந்து கண்டிப்பாக இந்த குரூப்பை நான் டெலீட் பண்ணிவிட்டு, யாருக்கு வந்து உண்மையாலுமே ட்ரேடிங்கில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு, அதாவது தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு, இதில் இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். உண்மையாலுமே நீங்கள் இந்த மாதிரி லெவல்ஸை வந்து மேத்தமெட்டிக்கல் முறையில் எப்படி எடுக்கணும்னு கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை நான் சொல்லித்தரேன். ஸோ அதை வந்து மினிமம் ஒரு சார்ஜஸில் தான் வந்து சொல்லி தந்துட்டுருக்கேன். ஸோ ரொம்பவும் வந்து பேசிக்காக தான் இருக்கும். ஸோ பயப்பட வேண்டியதில்லை. ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு லாஸ் பண்ணுற காசில் அது வந்து பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. சரிங்களா? ஸோ நீங்கள் லாஸ் பண்ணுங்கள், ப்ராஃபிட் பாருங்கள், ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் யார்கிட்ட வேணால் போய் கற்றுக்கோங்க, யார்கிட்ட வேணால் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வடக்கில் போனாலும் சரி, தெற்கில் போனாலும் சரி, எந்த திசையை நோக்கி நீங்கள் போய் கற்றுக்கலாம். ஸோ
நத்திங் டு வரி. என்கிட்ட நீங்கள் உண்மையாலுமே கற்றுக்கிட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை உங்களோட லாஸை ரெக்கவர் பண்ணணும், எனக்கு பேசிவ் இன்கம் கண்டிப்பாக வரணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த கோர்ஸை நீங்கள், அதாவது கோர்ஸுன்னு தான் நான் வியாபாரமாலாம் சொல்லலை, உங்களுக்கு உண்மையாலுமே மார்க்கெட்டில் இந்த மாதிரி லெவல்ஸை எடுத்து இந்த லெவல்ஸோட அக்யூரசி நல்லா இருக்குன்றத உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? விருப்பம் இருந்தால் அந்த லெவலில் கற்றுக்கணுன்னா கற்றுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து நான் போடக்கூடிய வீடியோவை பார்த்து ட்ரேட் எடுக்கணும்னாலும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இது வந்து ஃப்ரீ தான். எனக்கு என்னென்னா என்னோட சேனல் க்ரோ ஆகி நிறைய பேரை போய் ரீச் ஆகணும். அது ஒன்று தான் என்னோட ஒரே ஒரு ஆசை. சரிங்களா? ஸோ உங்களுக்கு நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களுக்கு இவ்வளோ மெனக்கெட்டு நான் வந்து டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே பண்ணுறேன்னா, ஸோ ஏன்னா நான் மெனக்கெட்டு போடுறதுக்கான அந்த டைமுக்கும் என்னோடய எஃபர்ட்டுக்கும் ஒரு நீங்கள் வந்து ஒரு மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த ஒரு சின்ன சப்போர்ட் மட்டும் போதும் கைஸ். சரிங்களா? உங்ககிட்ட நான் வந்து காசோ பணமோ எதிர்பார்க்கல. யாருக்கு உண்மையாலுமே ட்ரேடிங்கை கற்றுக்கணும்னு என்ன இருக்கோ அவங்க மட்டும் பே பண்ணி கற்றுக்கோங்க. அவ்வளோதான். உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன், ஃபிபனாச்சி ப்ளஸ் அந்த மேத்தமெட்டிக்கல் மெத்தட் கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கற்றுக்கோங்க. அவ்வளோதான். சிம்பிளாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் இருக்காது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நபர்கள் மட்டும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். டைம் பாஸஸ் ப்ளீஸ் ஸ்டே அவே. சரிங்களா? ஸோ எனக்கு வந்து இருக்கக்கூடிய வந்து கொஞ்சம் டைமிங்கில் நான் வந்து ஃபேமிலியோட எல்லாமே இது பண்ணிக்கிட்டு இதை நான் வந்து பிஸ்னஸாக பண்ணணும் விருப்பப்படல. ஏன்னா எனக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட் அண்டு நான் இப்போ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லேயும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் என்கிட்ட டைம் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். சரிங்களா? ஃபாரெக்ஸில் இப்போ தான் வந்து கோல்டும் யூஎஸ்டியும் வந்து நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் அதில் ஃபோக்கஸ் பண்ணி கற்றுக்கிட்டுருக்கேன். ஸோ எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நான் வந்து இந்தியன் மார்க்கெட்டும் ட்ரேட் பண்ணுறேன், ஃபாரினும் ட்ரேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸில் ப்ராஃபிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். 9941886630 என்னோடய வாட்ஸ்அப் நேம். சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், see you tomorrow. See you on Monday. ஸோ மண்டே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இங்கே பாருங்கள், மண்டே ஒருவேளை மார்க்கெட் வந்து அதையும் நான் இப்போவே சொல்லிடுறேன். இன்னும் லெவல்ஸ் நான் எதுவுமே எடுக்கலை, பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ ஒருவேளை மார்க்கெட் வந்து கேப் அப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த 800ன்ற லெவலுக்கு மேலே வந்து மார்க்கெட் வரணும் அப்படின்னா கேப் அப்பும் ஆகலாம், கேப் டவுனும் ஆகலாம். நான் இப்போ 2 நாள் டைம் இருக்குது, சொல்ல முடியாது. ஒருவேளை கேப் அப் ஆகிறான் அப்படின்னா இந்த 800க்கு மேலேயே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டான் அப்படின்னாலே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு 24,000 நோக்கி கண்டிப்பாக மேலே போயிடுவான். ஐ ஹோப் என்னோடய லெவல்ஸ் எல்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. சரிங்களா? ஸோ ஒருவேளை அந்த 800க்கு மேலே மார்க்கெட் வந்து கேப் அப் ஆகி கொஞ்சம் பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிறான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்சைடில் இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து மேலே வந்து டார்கெட்டாக இருக்கும். 24,200 வரைக்குமே வந்து 24,100னே வச்சுக்கோங்க. சரிங்களா? 800லேருந்து ஒரு 300 பாயிண்ட். சரிங்களா? அந்த ரேஞ்ச் வச்சுக்கோங்க. கேப் டவுன் ஆகிறான் அப்படின்னா, ஸோ இன்னைய லெவல்லேருந்து மார்க்கெட் கேப் டவுன் ஆகிறான்னா இந்த ஃப்ரைடேவோட லோ வந்து கட் பண்ணும்போது இன்னும் ஃபர்தராக வந்து நல்லா ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்க வேண்டிய இடம் வந்து இந்த 730 பிரேக் பண்ணாலே நீங்கள் வந்து புட் ஆப்ஷனில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ கன்ஃபார்மாக நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னா 700 பிரேக் பண்ணால் மட்டும் ட்ரேட் எடுங்க. 23,700 below buy P. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து டார்கெட் வந்து நான் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன். நான் இன்னும் எதுவுமே லெவல்ஸ் எடுக்கல கைஸ். ஸோ உங்களுக்கு இங்கேருந்து வந்து 700லேருந்து ஸோ இந்த 484 ஒன்ஸ் அதையும் பிரேக் பண்ணான்னா நல்ல ஒரு பேனிக் செல்லிங் வந்துருச்சு அப்படின்னா, ஒருவேளை மார்க்கெட்டில் கொஞ்சம் இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள்னால வராங்க அப்படின்னா 413 வரைக்கும் கீழே ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் அதையும் பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்ல ஒரு
செல்லிங் ப்ரெஷரில் மேக்ஸிமம் வந்து இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு 366. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு டவுன் சைட் லெவலு. ஸோ அப் சைட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 24,100. ஓகே கைஸ், ஐ ஹோப் இந்த லெவல்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். See you on Monday.